ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு பீட்ரூட் தோல் இருக்கு இல்லையா? எப்பவுமே எனக்கு வந்து இது பழக்கம் இது இருக்கு லிஸ்ட்ல. வேஸ்டா தூக்கி போடுறது தானே. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி லிப்ஸ்ல எல்லாம் போய் தேய்ச்சி விட்டோம்னா பிக்மெண்டேஷன், லிப்ஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் குருமா தான் வைக்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், அதுதான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கொஞ்சம் நல்லா ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். இது நல்லா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஆனியன் போடும்போது நான் உப்பு எப்பயாச்சும் ஒன்ஸ் தான் போடுவேன். ஏன்னா இதுக்கு நான் போடலை. ஏன்னா போட்டேன்னா மேல மட்டும் சீக்கிரம் வதங்கிடுது, உள்ள வதங்காம அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங் பண்ணும்போது கரெக்டா ப்ரௌனிஷா வரும். இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டா சீக்கிரம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதா மெலிசா கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் நல்லா சைட்ல கீறி போட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சாரி, தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒன்று போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த தக்காளி கொஞ்சம் பழமா இருக்கு. இப்ப வர தக்காளி நல்லா ஜூசியாவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால கொஞ்சமா மேல சால்ட் போட்டு தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுருக்கேன். தேவையான அளவு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் அதை கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தேன், அதுதான் போட்டு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க. வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன், வீட்ல அரைச்ச தனியாத்தூள். இது ரெண்டுமே வீட்ல அரைச்சது தான். 1/2 டேபிள் ஸ்பூன் எங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏத்த போல நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன், மல்லித்தூள். ஸோ கொஞ்சமா தண்ணி விட்டு, தக்காளி ஜூஸ் வரவே இல்லை, சரி அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு, இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருக்கும் இல்லையா? இந்த டைம்ல வந்து ஒரு பீட்ரூட் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கவே. இங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து பீட்ரூட் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு லிட்டு போட்டு மூடி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம்
நான் வந்து இது வந்து இந்த பேஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், சீரகம், மிளகு, சோம்பு இது 3 அரைச்சு வச்ச பேஸ்ட் தான் இது. அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் 2 தக்காளி அரைச்சு வச்சது அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. பீட்ரூட்டுமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு தேங்காய்ல ஒரு 2 துண்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதுல 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா அரைச்சு மிக்ஸில நல்லா போட்டு அரைச்சிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. தேங்காய் பேஸ்ட். அவ்வளோதாங்க. ஃபைனலி கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி ரைஸ் கூட நல்லா இருக்கும். நான் ஃபைனலா ரைஸ், சப்பாத்தி எல்லாமே சைட் பை சைடா நான் செய்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அவ்வளவுதாங்க. கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கிரேவி குருமா எதுனாலே சொல்ல. ஃபைனலி சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆச்சு. தான் என்னோட லஞ்ச் இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். Okay friends, தேங்க்யூ thank you தேங்க்யூ for ஃபார் வாட்சிங். watching.